welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing well. If you are new to my channel, welcome ங்க. என்னோட more details வந்து intro vlogல இருக்கும். And also you can follow me on Instagram at Golden Days Vlog for more stories. So இன்னைக்கு வந்து vlogல day in my life உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ராகி இட்லி அண்ட் சாம்பாருங்க. அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லன்ச் டைம் அப்போ உங்ககிட்ட நான் ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஸ்டஃப்டு வெண்டைக்காய் ஃப்ரை ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. கொஞ்ச நாளாகவே இதை சாப்பிட்ணுன்னு கிரேவிங்காக இருந்தது அண்ட் ஃபைனலி ஐ காட் டைம் டு ப்ரிப்பேர் திஸ் டிஷ். டைம் பார்த்திங்கன்னா 11:47 ஆகுதுங்க. அரிசி ஊற வச்சாச்சு அண்ட் காலையில் பண்ண எக்ஸ்ட்ரா சாம்பார் இருக்குது லஞ்சுக்கும். ஸோ இப்போது இந்த ஸ்டஃப்டு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, காய்ந்த மிளகாய், மல்லி, சீரகம், வேர்க்கடலை அண்ட் எள்ளு, அதாவது செசமி சீட்ஸுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 by 1 நான் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்ருக்கேன். இது நல்லா செவக்க வறுபடணும். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு பவுடர் ஆக்கணும். இந்த மசாலா பவுடர் வந்து நமக்கு வெண்டைக்காய் ஸ்டஃபிங்கு மட்டும் இல்லைங்க, பிரிஞ்சால் ஸ்டஃபிங்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அண்டு நல்லா ஆறிட்ட பிறகு பவுடர் பண்ணி வைக்கணும். பவுடர் அரைக்கும் போது தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது வெண்டைக்காயெலாம் கட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ மோஸ்ட்லி நம்மக்கிட்ட அதிகமான வெண்டைக்காய் இல்லை பொரியல் செய்யணும் போது இந்த ஸ்டஃப்டு வெண்டைக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒரு 10 to 15 வெண்டைக்காய் தான் இருக்குது. அதை வச்சு நான் ஸ்டஃபிங் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு வெண்டைக்காய் சைட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஸ்ப்ளிட் மாதிரி பண்ணிடணும். அண்ட் இந்த ஸ்லிட்குள்ளே தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வெண்டைக்காயும் நான் ஸ்லிட் பண்ணி வச்சாச்சு. இந்த பவுடரில் வந்து கொஞ்சமாக ஆயில் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர வச்சுக்கணும். அண்ட் இந்த பேஸ்ட்டை எல்லா வெண்டைக்காயிலும் நான் ஸ்டஃப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் மற்ற குழம்பு அண்ட் பொரியலுக்கெலாம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் இந்த எல்லா வெண்டைக்காயும் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் நல்லா ஆயிலில் வறுபட்டுட்ட பிறகு இதை வந்து ஒரு மூடி வைக்கணும். நான் இன்றைக்கி வந்து கேஸ்டனில் குக் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் இதில் மூடி சேர்ந்து வரல. அதனால் நான் ஒரு ஸ்டீல் மூடி எடுத்து மூடி வச்சுருக்கேன். ஸோ 5 to 10 minutesல இந்த ஸ்டஃப்டு வெண்டைக்காய் ரெடி ஆகிடுங்க. அண்டு நீங்கள் வந்து இந்த வெண்டைக்காயெலாம் திருப்பி கூட போட்டுக்கலாம். ஸோ தட் ஒரு ஃபுல் ஃபினிஷ் ரோஸ்டிங் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் ரெடி அண்டு சாம்பார் அண்ட் இது ஸ்டஃப்ட் வெண்டைக்காய். அண்டு சாம்பார்லாம் கூட தேவையில்லைங்க, இந்த ஸ்டஃப்டு வெண்டைக்காயில் லைட்டாக நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஈவினிங். ஸோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து ஈவினிங் டைமில் எங்கள் வீட்டு பக்கமே ஒரு குட்டி வாக்கிங் போவோம் எல்லோரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வாக்கிங் போகும்போதெல்லாம் குட்டி குட்டி ராக்ஸ் கிடைக்கும் போது அதெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த ராக்ஸ் வச்சு ராக் பெயிண்டிங் பண்ணுற ஐடியா இருக்குது. அண்ட் திஸ் இயர் நான் தியாவை ப்ரீ ஸ்கூலுக்கு அனுப்பலை, ஹோம் ஸ்கூலிங் தான். அதனால் அவளுக்கு பிடிச்சமான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எப்படிலாம் கற்றுக் கொடுக்கலான்றத ரிசர்ச் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ராக் பெயிண்டிங் வந்து யூஸ்வலி பெயிண்டிங்னா தியாவுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ இந்த ராக் பெயிண்டிங் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்ட்டு ராக்ஸ்லாம் நாங்கள் பிக்கப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ராக்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பிக் பண்ணியாச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போது வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற ராக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆறிட்ட பிறகு ராக் பெயிண்டிங்கான வேலை ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க ராக்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. அதனால எல்லா ராக்ஸ்க்குமே நாங்கள் ஒயிட் பேஸ் கோட்டிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஒயிட் பேஸில் நல்லா ஆறிட்ட பிறகு அதுக்கு மேலே நம்ம சிம்பிளான ட்ராயிங்ஸ்லாம் வரைய போகிறோம். தியா பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் ஒயிட் பேஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டோனோட ஷேப் பொறுத்த மாதிரி டயக்ராம்ஸில் நாங்கள் வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா தியாவுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா தினேஷ் வந்து அவரும் சில ராக்ஸ் எடுத்து வரைஞ்சிட்ருக்காரு அண்ட் நானும் சில ராக்ஸ் எடுத்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். தியா வந்து ட்ரைங் டு ட்ரா அ சன் ஹியர். ஸோ சிம்பிளான விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து இந்த ராக்ஸில் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலி இந்த ஆக்டிவிட்டி. கிட்ஸுக்கு வந்து ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது இன்ஸ்டெட் ஆஃப் ட்ராயிங் இன் பேப்பர் சார்ட் இந்த மாதிரி பாட்டில் அண்ட் ராக்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. அண்ட் இந்த ராக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் வந்து வாக் போகும்போது பிக்கப் பண்ண வந்த ராக். ஸோ அது ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் சிம்பிளான திங்ஸ் எல்லாம் இந்த ராக்ஸில் நாங்கள் வரைஞ்சிருக்கோம். ஸோ லேடி பக், ஹனி பீ, ஹார்ட், எக் பிளான்ட் அண்ட் ஸ்மைலி. ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா தியாவுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ராக்ஸ்லாம் வந்து ஒன்ஸ் ட்ராயிங்லாம் முடிச்சிட்ட பிறகு நம்ம கார்டன்லேயும் வச்சுக்கலாம். அண்ட் தியா பார்த்திங்கன்னா வாக்கிங் போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த ராக்ஸ்லாம் காமிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆக்டிவிட்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெயிண்டட் ராக்லாம் தியா வந்து கார்டனில் டெக்கரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க கார்டனில் எப்படி டெக்கரேட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். She take it, Miley. No, she take it. She take all the things, about. No, ma. Irkama. She take it all the things, about. So irkama. That's okay, ma. It's an ant. That's fine. No, take it, Papa. Okay, let's keep it here. And will not take it. Let's keep it here, okay? And Alright, don't shall we go touch inside? it. Ant's fine. That's okay. This is Ant's house. This is Dia's house. All right, are we done? Come.
Alright, these are very cute, Dia. Good job. You did a good job, Dia. Come on, come on, come on. இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ண ராக்ஸ் எல்லாம் தியா வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்காங்க. திஸ் இஸ் ஹவ் ஷீ இஸ் டெக்கரேட்டிங் த கார்டன். இந்த ராக் பெயிண்டிங் ஆக்டிவிட்டி வந்து தியா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் தியா மட்டும் இல்லாமல் நாங்களும் சேர்ந்து இந்த ஆக்டிவிட்டி ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் கிட்ஸுக்கு வந்து என்கேஜாக வச்சுக்கணுன்னும் போது இந்த ராக் பெயிண்டிங் வந்து ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogsோட நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. அண்ட் பிஃபோர் தட் நீங்கள் வந்து இன்னும் என்னை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைபுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய vlogsலாம் பண்ணலாம்னு. ஸோ இஃப் யூ ஆர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் டு மை சேனல், தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் vlogsோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care, stay happy, bye bye.